எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவமானம் உங்களுக்கு தேவைங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த பிட்காயின் அப்படின்றது அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய உச்சம். $1,25,000 ஒரு பிட்காயினுக்கு அப்படின்ற மதிப்பை போய் தொட்டிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 102% ஏறி இருக்கு. இதில் இந்த உலகத்தில் பல பேர்த்துக்கு உடன்பாடு இல்லை. பிட்காயினே யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பல நாடுகளில் சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. சில நாடுகளில் நீங்கள் இது போன்ற பிட்காயின் போன்றதுலாம் போனீங்கன்னா அது ஸ்பெக்குலேஷன் மாதிரி, கேம்பிளிங் மாதிரி, அப்போ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உச்ச வரி போடுவோம் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு இந்த கான்செப்டே பிடிக்கலினாலும் நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா 102% ஏறி $1,25,000 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே பல பேர்த்துக்கு மனசில் ஏற்றுக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும். கோல்டுங்கிறது ஒரு டிஃபென்சிவ், அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டே பணத்தை போட்டு வைக்கணும். உலகத்தில் எனத்தையாவது ஏதாவது பண்ணிட போகிறானுங்க, வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, உலகத்தில் இருந்தாலும் பணம் சேஃபாக இருக்குன்னு போட்டு வைக்கிறது தான் கோல்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 80,000 இருந்தது 10 கிராம் கோல்டு அப்படின்றது. இப்போ அதுவுமே 1,21,000 இருக்குது. அதுவுமே ஒரு வருடத்தில் 50%, அதாவது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற சொத்து 50% ஏறி இருக்கு. இது ரொம்பவுமே கேம்பிளிங், இதில் ரிஸ்க் ரொம்பவுமே அதிகம் அப்படின்றது ரிவார்டு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு 100% ஏறி இருக்கு. ஆனாலும் இந்த அவமானம் உங்களுக்கு தேவைங்களா? இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தினுடைய நிஃப்டி இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபா. அதுவே ஒரு 3 டிஜிட்டுக்கு கம்மி, 100 விடவும் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் 0.5% தான் பாசிட்டிவ். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை சொங்கிப்பாயில அப்படின்ற மாதிரி சில பேர் சோம்பேறிகளாக இருந்தால் கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனிலேயே போய் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மேனேஜர் கூப்பிட்டு என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்க மனசில் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த நிஃப்டி எப்போ ஆல் டைம் ஹை போகும், சென்செக்ஸ் எப்போ 1 லட்சத்தை தாண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் பல குளோபல் அனலிஸ்ட்டுகள்லாம் இந்திய மார்க்கெட்டை பற்றி சென்செக்ஸ் அவ்வளோ போகும் இவ்வளோ போகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிஃப்டி எல்லாம் சென்செக்ஸ் எல்லாம் 1 லட்சத்தை தாண்டிடும் அப்படின்லாம் அந்த காலத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க 2021-22. இப்போ 25 வந்துடுச்சு, அப்படியெல்லாம் மாற்றி பேசுகிறாங்க. அது எங்கேங்க கொஞ்சம் மெதுவத்தாங்க போகணுலாம் பேசக்கூடிய அனலிஸ்ட்டுகள்லாம் பல பேர் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்குன்னா, கோல்டு புது புது உச்சமாக போய்கிட்டு இருக்கு, பிட்காயின் அதுவும் புது புது உச்சமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிஃப்டி எப்போ தான் போகும் அப்படின்றதான் கேள்வி. ஷேர் மார்க்கெட்டு மேலே நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய பல பேரும் இரியா எங்கள் புலி பதுங்கிட்டு இருக்கு, புதருக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு நாள் கத்திக்கிட்டு இந்த நிஃப்டியெல்லாம் 30,000 தாண்டும் போது அப்போ நீங்கள் பாருங்க எவ்வளோ ஆச்சரியப்பட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இன்னும் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சென்செக்ஸ் எப்போ தான் அந்த 1 லட்சத்தை தாண்டும், நிஃப்டி எப்போ தான் அந்த 30,000 தாண்டும் என்பது பொறுத்திருந்தான் பார்ப்போம். நண்பர்களே, அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல், நம்மளுடைய மார்க்கெட்டில் சந்தோஷம் என்பது திரும்பி வரும். எல்லாத்துக்குமே திரும்பி வரலினாலும் பரவாயில்ல, 100ல் பாதி பேர்த்துக்கு மேலே சந்தோஷம் என்பது திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேளுங்க, மிக முக்கியமான விஷயம். வேற எவனோ என்னமோ இப்போ ட்ரம்ப்பே நினைச்சாலும் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. திடீர்னு பல பங்குகள் 10% 20% ஏறுவான், சிலதெல்லாம் இறங்கவும் செய்யும். ஸோ ஆனால் ஏறினவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஏன் அப்படின்னா ரிசல்ட் சீசன் வரப்போகுது. ரிசல்ட்டில் அந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. என்னத்தை சொல்ல போகிறாங்க? பெரும்பாலும் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் மேக மூட்டமாக தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொன்னாலோ அல்லது ரிசல்ட்ஸ் நல்லா வந்தாலோ அல்லது ஏதாவது டிவிடெண்ட் ஸ்பிளிட்டு வேறு ஏதாவது ஒரு முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்களை அறிவிக்கும் பொழுதோ பல பங்குகள் 10-20% பட்டார்னு வெடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அல்லது கீழேயும் கூட போகலாக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேலே வந்தால் சந்தோஷம் தானே. ஸோ அடுத்த வாரங்களில் பார்க்கும்போது இந்த டிசிஎஸ், டிமார்ட், டாடா எல்சி போன்ற பல்வேறு முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் வருது. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் போன ரிசல்ட் சீசனில் போன 3 மாதங்களில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது. அவங்களுடைய ரிசல்ட்டினுடைய அறிவிப்புக்கு பிறகு அந்த பங்கு கீழே தான் விழுந்து கிடக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இது இன்னுமே கீழே ஒரு 500 ரூபாய், அந்த போன ரிசல்ட் சீசனில் ஒரு 500 ரூபா இழந்திருக்கான்னா இப்போ இன்னொரு 500 ரூபா இழந்து 2,500 ரூபாய்க்கு இது வரப்போகிறானா, அல்லது 2025 தொடக்கத்தில் இருந்த பணம்
4600 பக்கத்தை கீது மீட்டெடுக்க போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது டிசிஎஸ்னுடைய கதை. அதே மாதிரி இந்த டிமார்ட்டினுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்லியில் ஆரவாரப்படுத்தும் வகையாக 551 கோடி தான் அவனுடைய Q4 ரிசல்ட். அந்த வருஷம் முடிஞ்சுது, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு Q1 ஸ்டார்ட் பண்ணும்போது மிகவும் அற்புதமாக 773 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த சமயத்தில் நீ போடி அப்படின்ற மாதிரி ஒரு சிலாடையாக, அதாவது ஒரு தொடர் வாக்கியமாக சொல்கிற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம் கடந்த 3 மாதத்தினுடைய ரிசல்ட் என்பது அறிவிப்பு வந்த பிறகு 4000லிருந்து 4800 போகக்கூடிய சக்தி என்பது இவனுடைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ போன ரிசல்ட் சீசனில் இவன் மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாடா எல்க்ஸி அவங்களுடைய ரிசல்ட் சீசனில் எப்படி இருந்ததுன்னா மிக்சடாக இருந்திருக்கு. மிக்சட்னா எப்படின்னா அந்த ரிசல்ட் சீசனில் பெருசாக வீழ்ச்சியும் போகல, பெருசாக எழுச்சியும் இல்லை. எங்கேருந்து ஆரம்பித்து மேலே போனான்னா மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து புது கணக்கு ஆரம்பிக்கிற மாதிரி. இப்போ தான் மறுபடியும் புதுசாக இந்த Q1 Q2 ரிசல்ட்டில் அவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது காத்திருக்கிறோம். ஸோ இந்த டாடா எல்க்ஸிக்கு இதே ஏங்க இங்கே பார்த்தீங்களாங்க, மேலேயும் போக வேண்டாம் கீழேயும் போக வேண்டாம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்தாலும் யாருக்கும் துன்பமே இல்லை அப்படின்ற மாதிரி கூட ஒரு மகிழ்ச்சி தாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பங்குமே கீழே போகாமல் இருந்தால் கூட போதும், கீழே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா கூட போதும், யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டாடா எல்க்ஸினுடைய ரிசல்ட் வந்திருக்கு போன சீசனில். இந்த சீசனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது டிசம்பருக்குள்ளே தெரிய வரும். ஸோ லெட் அஸ் கெட் ரெடி ஃபார் த ரிசல்ட் சீசன். நண்பர்களே, இங்கே பாருங்க ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது போன வாரத்தில் சும்மா எந்த பங்கு வேணாலும் 20%, 10% ஏறலாம் இறங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஃபேமஸான பங்குகள் ஏறலாம் இறங்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகளில் போன வாரத்தில் எவ்வளவு பெருசாக சம்பாரிச்சு கொடுத்தா, எத்தனை பேர் நல்லா இருக்கக்கூடிய பங்குகள் தான் எத்தனை பேர் வீணாக போனா. ஒரு உதாரணத்துக்கு இந்த FSL அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து ஒரு 1.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து போன குவார்ட்டரில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவார்ட்டர்களோட அதிகமாக ரிசல்ட் கொடுத்த பங்கு தான். ஆனால் போன வாரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடும் சரிவு. இப்போ அவன் அநியாயத்துக்கு 8% இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சரிவடைஞ்சு இந்த இடத்துல வந்து தருணத்துலாம் சில தடவைலாம் இறங்கிட்டு ஏறி இருக்கான். ஸோ இந்த முறை இப்போ 8% சரிவறிஞ்சு அவனுடைய ஜூலை மாதத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் பயணிக்கும்னு யாருக்கும் தெரியாது. மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த FSL போன குவார்ட்டரில் லாபமெல்லாம் செஞ்ச பங்கு இப்படி வீணாக போன வாரத்தில் இறங்கி போச்சே அப்படின்னு பல பேர் கண்ணில் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இதே மாதிரி போன வாரத்தில் இந்த மாதிரி 8%, 5%லாம் இறங்கின பங்குகளில் இந்த மாதிரி பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ஈக்லக்ஸ், டிக்சன், ஹூண்டாய் போன்ற பங்குகளும் உண்டு. நீங்களாம் தான் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி இந்த சந்தூர் மங்கனீஸ், சந்துமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற இந்த சந்துமா என்ன பண்ணியிருக்குன்னா போன 5 நாட்களில் 20% ஏறி இருக்கான். ஆக்சுவலாக இந்த சந்தூர் மங்கனீஸ் என்பது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ரிசல்ட்டுகளோட அதிகமாக 167 கோடி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிய பங்கு தான். அப்படி இருக்கக்கூடிய பங்கு அவன் பாட்டுக்கு லோ ரேட்லேயே சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறம் என்ன நினச்சானா தெரில, போன வாரத்தில் 5 நாட்களில் 20% ஏற்றி விட்டு அவனுடைய பழைய ஹை என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. அதாவது அவனுடைய ரிசல்ட் சீசனில் போன ரிசல்ட் சமயங்களில் அவனை ஒரு உச்சிக்கு கொண்டு போய் மறுபடியும் கீழே வச்சுருந்தாங்க. இப்போ இன்னும் ரிசல்ட்டே வரல. ரிசல்ட் சீசனில் இப்போ அது உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்க வேண்டிய சமயத்தில் இங்கே தான் இருந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரில, 5 நாட்களில் அதை பிடிச்சி 20% என்பது ஏற்றி விட்டுட்டாங்க இந்த சந்துமாவை. அடுத்து இந்த சமான், கரெக்டாக படிங்க, சமான் கேபிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குமே அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் என்பதெல்லாம் காட்டல. அவன் எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு 300 கோடி அப்படின்றது மட்டும் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் மட்டும் ஒரு 300 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. எப்பவும் 2000 கோடி 2100 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2400 கோடின்னு போனதில் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பங்குமே அதனுடைய ரிசல்ட் சீசன் சமயத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு குறிப்பிட்ட லெவல்லே தான் இருந்தது. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கை கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது அவனையும் ஒரு 21% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து ஒரு ரிசல்ட் சீசன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சீசனில் ரிசல்ட் வர்றது வந்து கரெக்டாக 1ஆம் தேதியே வந்துருமா? இப்போ அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் கரெக்டாக அக்டோபர் 1ஆம் தேதியே வந்துடுதா? அது அக்டோபர் மாதத்தில் 4-5ஆம் தேதி வரலாம், 10-15 அல்லது 28ன்னு வரலாம், அல்லது அடுத்த மாதத்தில் வரலாம், அல்லது கடைசி மாதங்களில் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து ஏதோ ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாப்புல, ஒரு முக்கியமான ரெகுலேஷன் என்னென்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க சௌரியத்துக்கு மாதத்தினுடைய கடைசியில் குவார்ட்டர்னுடைய கடைசிலாம் ரிசல்ட் சொல்லக்கூடாது, 2வது மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்குள்ளே சொல்லணும்னு எங்கேயோ படித்து எனக்கு ஞாபகம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரிசல்ட் சீசன் வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி இல்லை, கடைசி ஒரு வாரத்தில் கூட இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்த ஒரு 10-15 நாளில் ரிசல்ட் வருது அப்படின்னா அது வரைக்கும் வந்து ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ அப்போ ரிசல்ட் சீசன் என்பது மாதம் தொடங்கின உடனே ஆரம்பிச்சிருது. இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் போன்ற பங்குகளெல்லாம் போன அந்த டைம்லேயே நம்ம நியூஸை கவர் பண்ணிட்டோம். இந்த ஓரியானா பவர் அப்படின்ற பங்கெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய ஃபீலிங். இது வந்து எந்த செக்டரில் இருக்குன்னா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. 5000 கோடி மதிப்பிலான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்பது இருக்குது. ஆனால் இதனுடைய முதலீட்டாளர்லாம் பார்க்கும்பொழுது எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி கை கழுவிட்டு போயிட்ட மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், முதல்ல வந்து அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருந்தாங்க, அப்புறம் இப்படி இருந்தாங்க. உடனே இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் லாஜிக் படி என்ன தோணும்? ஓகே, எஃப்ஐஎஸ் டிஎஸ் வித்துவிட்டு ஓடி போயிட்டாங்க, இதை கொண்டு போய் பப்ளிக் கையில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த பங்கு கீழே தட்டி நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அதை போய் எடுத்து பார்க்கும்பொழுது அவன் என்ன நினச்சான்னு தெரியல, மார்ச் 2025 நம்மளுடைய மார்க்கெட் ரெக்கவரி ஆன டைம்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டே இருக்கான். உண்மைக்கு என்ன நடந்ததுன்னா, நிஃப்டி வந்து மார்ச்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டே வந்து அதுக்கப்புறம் 2 முறை அவன் கீழே இறங்கி மேலே வந்துட்டான். ஆனால் இந்த பங்கில் அப்படி வாலட்டிலிட்டி என்பதே வரல, ஒரே சைடாக மேலே போய் தான் இழந்ததை மீட்டெடுத்துட்டான். இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, 1000 to 2800 மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ இந்த ஓரியானா பவர் அப்படின்ற பங்கு கடந்த 5 நாட்களில் அவன் வந்து 2400 சமயத்திலிருந்து 2750 அப்படின்ற மாதிரி ஏறி வந்ததுனால நியூஸ்களில் இடம் பட்டிருக்கு. இது போக உங்களுக்கு திடீர்னு ஷாக்கிங்காக இருக்கும், எதுக்கு இந்த பேப்பர் கம்பெனியை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க? கிட்டத்தட்ட 13% ஏறி இருக்குது. அடுத்த வாரத்துலலாம் வந்து ஸ்கூல் மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது, சிலதெல்லாம் இந்த வாரத்துலேயே ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தப்படுத்தி ஏற்றி விட்டாங்களே என்னன்னு தெரில. பட் எனிவே ஜேகே பேப்பர் என்பது கடந்த 5 நாட்களில் 13% ஏறிய ஒரு பங்காக இருக்குது. நண்பர்களே, பல ஃபைனான்ஸ் கம்பெனிகளெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சில ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் குப்புற கீழே விழுந்து கிடக்கிறான். இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இந்த ஜனவரியில் இருந்தே அவன் பாட்டுக்கு 135 ரூபாயிலிருந்து 200 பணத்தை டபுள் பண்ணி விட்டானுங்க அவன் எல்என்டி ஃபைனான்ஸு. ஆனால் ரொம்ப காலம் வந்து அது பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு கட்டத்துலலாம் வந்து 2021-22களில் ஸ்லோவாக இருந்தான், மறுபடியும் 2024கள் கடைசி பிற்பகுதியில் ஸ்லோவாக இருந்தான், திடீர்னு பார்த்தா மேலே போயிட்டான். இதுக்கெல்லாம் எத்தனையோ பங்குகள் வந்து காம்படிட்டராக இருக்குது. இருந்தாலும் நான் போய் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா, அந்த பங்கு இழந்ததை மீட்டெடுத்துட்டான். ஒரு கௌரவமாக 500 ரூபா to 650 ரூபா அப்படின்றது அவன் இழந்ததை மீட்டெடுத்துட்டான். பட் இருந்தாலும் புதிய உச்சம் அப்படின்ற மாதிரிலாம் போகலை. ஸோ இந்த பங்கு 2020களிலிருந்து இதனுடைய மூவ்மெண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது இதனுடைய உச்சம் 800 ரூபா வரைக்கும் இருக்குது. பல ஃபைனான்சிங் கம்பெனிஸ் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, சிலது ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்கும், சிலதெல்லாம் வந்து மோட்டார் ஃபைனான்சிங்கில் இருக்கும், அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைனான்சிங்கில் இருக்கும். ஸோ இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் எப்போது மேலே வரும் அப்படின்றது தெரில. அதே மாதிரி இன்னொரு ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்ன பண்ணான்னு தெரில. அவனை வந்து சில நியூஸ்னால் தான் இழந்தது இன்னும் மீட்டெடுக்கல. 1150 ரூபாயில் இருந்தவனை கொண்டு 750 ரூபாயில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதி கிணறு ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்டஸ் வேலி ஹவுசிங் என்பது தான் இழந்ததை மீட்டெடுத்துட்டான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இவன் எங்கே மீட்டெடுத்தான், பாதி கிணறு தான் வந்திருக்கான். ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் தான் கடந்த ஒரு மாதமாக ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய செய்திகளில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தான். ஏன்னா அந்த கம்பெனியினுடைய ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்த பிறகு அவன் மட்டுமே ஃபோக்கஸில் இருந்தால் ஆல்மோஸ்ட் 6000லிருந்து 10,000 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்பிளிட்டினுடைய இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னா,
அவங்களுடைய எக்ஸ் டேட் என்பது 14 அக்டோபர் 2025. ஸோ இந்த பங்கு ஸ்பிளிட் ஆன பிறகு, இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஸ்பிளிட் ஆன பிறகு 10,000லேருந்து டொயங்கின்னு 1000 ரூபா பக்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 1000லேருந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஷில்பா மெடிக்கேர்னுடைய தகவலை கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஸோ ஷில்பா மெடிக்கேரில் வந்து போனஸ் 1:1 வருகிறது. அந்த ஷேரினுடைய விலையை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு 100 அவுட் ஆஃப் 100 அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 100 அவுட் ஆஃப் 15 கூட நான் பார்த்ததில்ல. 100 அவுட் ஆஃப் 100 வந்து ஏதாவது ஸ்பிளிட்டோ போனஸோ வருது, அறிவிப்பு வருதுன்னா அந்த பங்கினுடைய விலையினுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருந்து தான் நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது பங்கு இப்படி கீழே விழுந்து ஸ்பிளிட்டோ அல்லது போனஸோ அறிவிப்பு வந்திருந்ததுன்னு உங்களுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா, ஆன் டாப் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் மைண்ட் இந்த மாதிரி கீழே வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போனஸோ அல்லது ஸ்பிளிட்டோ வந்து பார்த்ததில்ல. பிஎஸ்சி ஷேர் ஆகட்டும், வருண் பிவரேஜஸ் ஆகட்டும், கேபிஆர் மில் ஆகட்டும், சிஎஸ்சி ஆகட்டும், ஐஓசி ஆகட்டும், எத்தனையோ பங்குகளை பற்றி நம்ம எடுக்கிறோம். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதாவது அதனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் இப்படி இருக்கும்போது தான் உச்சம். ஸோ ஷில்பாவினுடைய ஆட்டம் இந்த மாதிரி தான் இருந்ததா அப்படின்றத நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இதை நினைக்கும் போதே எனக்கு வந்து மேபி இருக்காதோ, ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய விளையாட்டு அப்படின்றது இதில் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு படபடப்பாக தான் நான் போய் பார்க்குறேன் ஷில்பாவினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓரளவுக்கு ஓகே, அது 300 ரூபாயிலிருந்து அதனுடைய மூவ்மெண்ட் 500 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் 100 ரூபாய் இறங்கிய இந்த சமயத்தில் தான் இதனுடைய அறிவிப்பு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி அறிவிப்புகளினுடைய டேட்டா வாசிக்கும் போது பல ஷேர்கள் மேலே உச்சத்துன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஷில்பா வந்து மேலே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அதை விட்டு கொஞ்சோண்டு சரிந்த பிறகு இந்த நிலையில் நான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு தெரியாதில்ல. ஃபஸ்ட்டு போர்டுக்கு இது தகவல் போகணும், அப்புறம் போர்டு அப்ரூவல் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது ஆகஸ்ட் சமயங்களில் இந்த தகவல் என்பது போக ஆரம்பிச்சிது. ஆகஸ்ட் சமயத்தில் ஆல்மோஸ்ட் அது உச்சத்துக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. பட் எனிவே இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல். ஷில்பாவுக்கு இந்த மாதிரி 1:1 போனஸ்னுடைய எக்ஸ் டேட் என்பது 3 அக்டோபர். இன்னைக்கு தேதி என்பது 5 அக்டோபர். நண்பர்களே, வீடியோவை முடிக்கும் முன் 2 முக்கிய தகவல்கள். உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த யூரோப்பியன் யூனியனோட இந்த வருஷ கடைசிக்குள்ளே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்றது அவங்களும் சீரியஸாக இருக்காங்க, நம்மளும் சீரியஸாக இருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சேலஞ்சும் நம்ம இது வரைக்கும் சொல்லலை. இதுவே நம்ம அமெரிக்கா கூட பேசும்பொழுது நீ பாலை உள்ளே கொண்டு வராத, வேறு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ், எங்களுடைய மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு மீடியாக்கள் நம்ம செய்திகள் படிக்கிறோம். ஆனால் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு நம்ம சைடு இருந்து ரொம்ப சேலஞ்சிங் டஃப்பாக இருக்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு டஃப்பாக இருக்குன்னா நம்ம எதுவும் சொல்லலை. பட் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தையிலும் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம அக்ரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த என்ன சேலஞ்ச் அப்படின்றது, அந்த நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு என்ன சேலஞ்சுங்கிறது தெளிவாக சொன்னாங்கன்னா நம்ம பத்திரிகைகள் எல்லாமே எழுதி நம்மளும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்ன தான் அவங்க 2 பேத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. இப்போ அமெரிக்கா கூட நம்மளுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குன்னா டக்குன்னு யூரோப்பியன் யூனியனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுட்டோம்னு வச்சிங்களேன். இதுவும் பெரிய மார்க்கெட், நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட். இதில் ஒரு நல்ல தகவல் வந்ததுன்னா நம்மளுடைய நிஃப்டி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேபி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அல்லது அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் மேபி இழுத்துட்டு போயிட்டு அப்புறம் அதில் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த எஃப்டிஏ சம்மந்தப்பட்ட தகவல் என்பது அமெரிக்காவது என்ன போகுதுன்னு தெரியல, அதை கூட மறந்துடலாம். பட் யூரோப்பியன் யூனியன் வந்து அடுத்த வருஷம் கடைசிக்குள்ளேயாவது நல்லது நடந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல், எத்தனை பேர் டாடா கேபிட்டல் ஐபிஓக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த தகவல்களையெல்லாம் கவனிச்சிட்டிங்களா? அது இருக்கிறதுலே சமீபத்தில் வந்த ஐபிஓக்களில் இதுவும் ஒரு டாப் பெரிய ஐபிஓக்களில் இதுவும் ஒரு ஐபிஓ. 15,500 கோடி பணம் புரட்டுறாங்க. ஸோ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து 310 to 326னா அது 326க்கு அப்ளை பண்ணும்போது தான், அதாவது
அந்த ஹையர் பேண்டில் அந்த கட் ஆஃப் ப்ரைஸில் அப்ளை பண்ணும்பொழுது தான் அதனுடைய அலாட்மெண்ட் பாசிபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகும். இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, எதாக இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். ஆனால் சமீபத்தில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது நம்ப முடியாத மாதிரி ஆயிடுச்சு. செபியினுடைய சமீபத்தினுடைய அறிவிப்புக்கு பிறகு நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எஃபிஷியண்ட்டாக இல்லையா, இதில் ஏதோ ஒன்று பிரச்சனை குளறுபடி இது பண்ணுறாங்களா அப்படின்னு சிந்திக்க வைத்து விட்டது சமீபத்தில். ஸோ இப்போ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங்கில் வந்து என்ன கெயின் கிடைக்குன்னா வெறும் 2% தான் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. இதில் நிறைய பேர் வந்து இந்த ஐபிஓவே வந்து ஐபிஓ மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த ரேட்டில் வாங்கினாங்கன்னு தெரியலையேப்பாவா. நான் போயிட்டு இன்டர்நெட்டில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இந்த டாடா கேபிட்டலினுடைய அன்லிஸ்டட் ஷேர் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஏதோ 2023 விலையை காமிச்சிக்கிட்டு இருக்குது. சில இடங்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா இப்போ கரண்ட்டாக 730. நம்ம குரூப்பில் வந்து அந்த அளவுக்கு யாராவது அட்வான்ஸ்டாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதனுடைய விலை தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க. ஸோ சில பத்திரிகைகளெலாம் வந்து 735 ரூபா போய்கிட்டு இருக்குன்றாங்க. டாய் 735 ரூபாய்னா அவன் 333 ரூபாய்க்கு தான் லிஸ்ட் ஆவாங்கன்னு இங்கே ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிரே மார்க்கெட்டில். கும்பா பாட்டு பாடி விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முதற்கட்ட தகவல். அடுத்தடுத்த நாட்களில் இந்த கம்பெனிக்கு இந்த ஐபிஓக்கு எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, மற்றும் கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தினுடைய அப்டேட்டுகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இன்று இரவு முடிஞ்ச ஒரு 9 மணிக்கு நம்ம ஒரு லைவில் சந்திப்போம் நண்பர்களே. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்து ரிசல்ட் சீசன் என்பது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி மனசை எனர்ஜி பண்ணிக்கிற மாதிரி சும்மா ஒரு சாதாரணமாக சும்மா ஒரு கலந்துரையாடல் மாதிரி சும்மா ஜென்ரலாக கமெண்ட்டில் மட்டும் பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா சாதாரணமாக ஏதாவது பேசலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். நன்றி, வணக்கம்.